அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு மிக சிறந்த முதலமைச்சராக, சாமானிய மக்களின் முதலமைச்சராக, பல அணைகளை கட்டியவராக, தொலைநோக்கு பார்வை கொண்ட பல்வேறு திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார் என்பதெல்லாம் கடந்து நமக்கான மிகப்பெரிய பெருமை என்ன தெரியுமா? கல்வி கண்ணை திறந்தவர் கர்ம வீரர் காமராஜர். அனைவருக்கும் கல்வி அடைய வேண்டும் என்று நினைத்தவர் காமராஜர். ஸ்கூல்ல இப்ப யூனிஃபார்ம் வரும்ல, இந்த யூனிஃபார்ம் சிஸ்டத்தை கொண்டு வந்ததே யார் என்று சொன்னால் நம்முடைய கர்ம வீரர் காமராஜர் ஐயா தான் என்பதை நீங்களாம் மனசுல நீங்க வச்சுக்க வேண்டும். கல்வி கண் திறக்க வேண்டும் என்கின்ற அந்த துடிப்போடு அவர் ஆற்றிய அரும்பணியை நான் மறக்க மாட்டேன். வரலாற்றை மறைப்பதோ மறப்பதோ அரசியல் நாகரிகம் அல்ல. பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் கல்வி கண்ணை திறந்தார்கள். அதனால்தான் கல்வி கண் திறந்த கர்ம வீரர் என்று அவருக்கு விருது வழங்கப்பட்டது, பட்டம் சூட்டப்பட்டது, பாராட்டுக்கள் குவிந்தன. பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை பாராட்டுகின்ற வண்ணம் தொடர்ந்து ஏன் நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்களே காமராஜர் மேம்பாட்டு கல்லூரி திட்டம் என்கிற திட்டத்தை கொண்டு வந்ததிலிருந்து இன்னைக்கு இந்த கல்வி வளர்ச்சி நாள் என்பதை முத்தமிழ் கலைஞர் முதல்ல அறிவிச்சதிலிருந்து ஒவ்வொரு பள்ளிக்கூடமும் அவருடைய பிறந்தநாளை கொண்டாடிட வேண்டும் என்று ஆசைப்பட்டதுக்காக, அது மட்டுமல்ல நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கின்ற சென்னையில் இருக்கின்ற விமானத்திற்கு காமராஜர் ஐயா அவருடைய பெயரை வைத்தது எதுவென்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகம் இயக்கம் என்பது பெருமை. அவர் இருக்கும் பொழுதே அவருக்கான ஒரு மிகப்பெரிய முழு உருவ சிலையை கொண்டு வந்து ஜவஹர்லால் நேரு தலைமையில் அதை திறந்து வைத்து காட்டியதும் யார் என்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகம் தான். அதே போன்ற காமராஜர் பெயரை சாலை அமைத்ததாக இருந்தாலும் சரி, ஏன் நம்முடைய திருச்சி மாவட்டத்தில் ஏறத்தாழ 290 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அவருடைய பெயரில் ஒரு மிகப்பெரிய ஒரு நூலகம் இன்றைக்கு அந்த வேலை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது என்று சொன்னால் தொடர்ந்து கல்வி வளர்ச்சினால் மட்டுமல்ல காமராஜருடைய புகழை நாம் தொடர்ந்து நாம் போட்டிட வேண்டும்.